இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, பிள்ளைங்க வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க. மேக்ஸ் பயாலஜி எடுத்து இன்ஜினியரிங் படித்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு மேக்ஸ் பயாலஜி எடுத்துருக்கேன். தமிழ்நாடு லெவலில் SOELனு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் ஆஃப் லா எக்ஸலன்ஸ். அதில் இந்த அருணத் மலை பிள்ளை தான் வந்து அதில் செலக்ட் ஆகி 560 மார்க் 600க்கு எடுத்து அந்த பிள்ளை அங்கே செலக்ட் ஆகி படிச்சுட்டு இருக்கா. எங்கள் ஸ்கூல் ரிசல்ட் வந்து 74%லேருந்து 100% இருக்குது 10th. சினிமாவில் வந்து ஹீரோஸ் தான் முன்னால் தெரிவாங்க, பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து எங்களுக்கு பல நன்மைகள் செஞ்சுருக்காங்க. என் பேர் வந்து கார்த்திக் சிதம்பரம். ஓகே, நான் வந்து டிசி கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ரன் பண்ணுறேன். பட் TNF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்கள் பேர்? தாரிதன்யா தேவி. ஸோ தாரிதன்யா தேவிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, வாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 11th A. ஓகே ஓகே. என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? மேக்ஸ் பயாலஜி. மேக்ஸ் அண்ட் பயாலஜி. பயோ பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? மேக்ஸ் பயாலஜி எடுத்து இன்ஜினியரிங் படித்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கீங்க. ஸோ ஓகே, இங்கிலீஷ்லாம் நல்லா பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார், எல்லாமே எங்களுக்கு வரும் சார். எல்லாமே வருமா? கலக்குறீங்க, போங்க கை கொடுங்க. ஓகே, நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th சார். 9th படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? 12th முடிச்சுட்டு என்ன படிக்க போகிறீங்க? டாக்டர் ஆகணும். நீங்கள் டாக்டர், நீங்கள் கலெக்டர். வாங்க இங்கே கை கொடுங்க. இந்த ஊருக்கே கலெக்டராக வந்துடலாம். கரெக்டா? ஓகே, நீங்கள் மெடிக்கல். ஓகே, டாக்டர் ஆகணும். ஓகே, தனுஷ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன படிக்கிறீங்க? 9th. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் தமிழ் தானே? தமிழில் ஒரு ரைம் சொல்லுங்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே முத்திக்கோள் உண்ணா படுந்தேனே உன்னோடு ஓந்தரிக்கும் விண்ணப்பம் உண்டை விளம்ப கேள் மண்ணில் குறமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்றும் மூன்றினத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லி நான் சிந்துமே. ஓகே, எக்ஸலன்ட். நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, இன்னும் நல்லா பேசணும். ஓகே, குட் ஜாப். உங்கள் பேர்? தர்னிஷ். ஓகே, மேக்ஸ் முக்கியமா இல்லையா? மேக்ஸ் முக்கியம். எதனால மேக்ஸ் முக்கியம்? கூட்டல் கழித்தல் வாங்க வந்தால் அது சொல்லுங்கள் சார். கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ என்ன, இப்போ கடைக்கு போகிறீங்க, இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நீங்கள் தானே வந்தீங்க, நீங்களும் வாங்க. தர்னிஷ் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? கரெக்ட். ஏன் கரெக்டு? ஏதோ வேலைக்கு போனால் காசு தெரியும். கரெக்ட். ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அந்த பொருள் 20 ரூபான்றாரு, மிச்சம் எவ்வளோ தரணும்? சரி, ஒரு கடைக்காரர் 20 ரூபான்னு சொல்கிறாரு ஒரு பொருளை, நீங்கள் உடனே 20 ரூபாயை கொடுத்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? 20 ரூபா கொடுத்துருவீங்களா? இல்லைங்க சார். இல்லையா? என்ன பண்ணணும்? கரெக்டாக சொல்கிறீங்க. யார் சொல்கிறது? வாங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. வெரி குட். என்ன பண்ணணும்? குறைச்சி கேட்கணும். அப்போ தான் நமக்கு காசு மிச்சமாகும். எந்த கடைக்கு போனாலும் குறைச்சி கேட்கணும். ஏன்னா கடைக்காரர் என்ன வச்சு வைப்பாரு? லாபத்துக்கு தான் வைப்பாரு. ஓகே, அப்போ நம்ம காசை சேமிச்சிட்டோன்னா இப்போ 30 ரூபா கொடுக்குற இடத்துல 20 ரூபா தான். 20 ரூபா கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ லாபம்? 10 ரூபா லாபம். வெரி குட். சரி, லாபம் முக்கியம் இல்லையா? ஓகே, நமக்கு லாபம் முக்கியம். ஓகேவா? கடைக்காரருக்கு லாபம் முக்கியமா இல்லையா? கடைக்காரருக்கு முக்கியம். வெரி குட். ஏன் கடைக்காரருக்கு லாபம் முக்கியம்? யார் சொல்றது? வெரி குட், சொல்லுங்க. அவங்களுக்கு நஷ்டம் வேணாங்க சார், நம்மளுக்கு நஷ்டம் வேணாம். கரெக்ட், கை கொடுங்க. ஏன்னா அவருக்கும் நஷ்டம் இல்லை, நமக்கும் நஷ்டம் இல்லை. லாபம் இருந்தால் தான் நம்மளால தொழிலே செய்ய முடியுங்க சார். செய்ய முடியும். ஓகே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தி எஸ்தர் ராணி அம்மா நம்மளோட இருக்காங்க. அம்மா வணக்கம். முதல்ல உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. வணக்கம். மிக்க நன்றி. ஸோ இந்த பள்ளியை பற்றி சொல்லுங்கள். 1967 ஆரம்பித்த இந்த பள்ளி பார்த்திங்கன்னா 1967
இங்கே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இங்கே துவங்கப்பட்டது. அது ஒரு சற்று ஒரு 150 மீட்டர் தொலைவில் இருக்குது. 2019 வந்து இது மேல்நிலை பள்ளியாக உயர்ந்தது. 2007 வந்து உயர்நிலை பள்ளியாக உயர்ந்தது. இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா 284 மாணவர்கள் படிக்கிறாங்க. இது ஒரு கோயட் ஸ்கூல் தான். இந்த மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு தின் பாப்புலேட்டட் ஏரியா தான் இங்கே பெரும்பாலும் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நிலம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால வந்து அவங்க பிள்ளைகளை அங்கேயே வந்து விவசாயத்திலே வச்சிடுறாங்க, படிக்கிறதுக்கு மேலே அனுப்புறதில்ல. இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் எல்லாரையும் வந்து கட்டாயப்படுத்தி ஸ்கூலில் ரிசல்ட்டை வேறு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்கூல் ரிசல்ட் வந்து 74% 100% இருக்குது 10th. அதே போல் வந்து கரியர் கைடன்ஸ்லாம் நிறையா கொடுத்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து நாங்கள் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து காலேஜ் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு 3 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து எங்கள் பள்ளியில் வந்து ஸ்டாஃப் போட்டாங்க. இங்கிலீஷ் ஸ்டாஃப் ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் கிடச்சிது. எங்கள் ஸ்கூல் வந்து அடிப்படையாக ஆங்கில ஆசிரியர் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ வந்து பிள்ளைங்க வந்து ரொம்பவே அடித்தளத்தில் மட்டமாக ரொம்ப டவுன் டார்டன் இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு அந்த கூலி வேலைக்கு போகிறதுனால நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். அப்போ கொடுக்குற ஆசிரியருமே அங்கே வந்து வேக்கண்ட்டாக இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு போய் சேர வேண்டிய கல்வி சரியாக போய் சேரல. தமிழ்நாடு அறக்கட்டளை வந்த பிறகு எங்கள் பிள்ளைங்க ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து எங்களுக்கு பல நன்மைகள் செஞ்சுருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்ரீ நல்ல ஒரு காஸ்ட்லி நாப்கின், ஆர்கானிக் நாப்கின் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹைஜீனிக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் பவுடர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அவங்க மூலயமா தான் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் வந்து இவங்க தர்றாங்க. அதனால் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா பிள்ளைங்க வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க, ஷை டைப்பாக இருப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து எங்களால் முன்னால் மேலே கொண்டு வர முடியல. நீங்கள் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அவங்க அப்பா அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தரையும் முன்னால் வந்து பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது கொரோனாக்கு சொல்லுங்கனாலும் வரமாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பயத்தை போக்கி அவங்களுக்கு கல்வியை கொண்டு போகணும். இதுதான் நான் வந்து பிரதானமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம், எங்கள் பிள்ளைங்க கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுடைய பணி இன்னும் சிறக்கணும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில தேவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல இல்லை கண்டிப்பாக சொல்லுங்கள் மேம். ஏன்னா அதுக்கு தான் நான் வந்து இப்போ டிஎன்எஃப் என்ன இன்னும் பெட்டராக பண்ணலாம், இன்னும் இல்லைனா என்ன தேவை அப்படின்றத கண்டிப்பாக வந்து ரெய்னி சீசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒதுங்கிறதுக்கே இடம் இல்லை சார். அவங்க மலையில் நனைகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு உட்கார வச்சு படிங்க, ஒரு ஷெட்டு மாதிரி இங்கே இந்த இடத்துல பண்ணி கொடுத்தா ஃப்யூச்சரில் ஒரு அந்த உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து உட்காந்து ஒரு படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு எக்ஸாம் ஃப்ரீ ஓப்பனாக இருக்கிறது மாதிரி திடீர்னு மழை வருது, வெயில் வருது, அப்போ வந்து கலைக்கூடம் மாதிரி எங்களுக்கு ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு இருக்குது டிஎன்எஃப் மூலமாக எங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு காம்பவுண்ட் வால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால பிள்ளைங்க வந்து கொஞ்சம் டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ண முடியல எங்களால். அது கொஞ்சம் எங்களுக்கு அந்த கம்பி வேலை மாதிரி அது போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காம்பவுண்ட் பற்றி சொன்னீங்கல்ல, நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. ஆமாம், இப்போ அந்த காம்பவுண்ட் வால் சின்னதாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது? இப்போ பிள்ளைங்க வந்து அதில் எகிரி குதிச்சு வெளியில் போயிடுறாங்க. இந்த காலத்தில் இப்போ இந்த மலைவாழ் பிள்ளைங்கனால ஈஸியாக அவங்களுக்கு எதிரி குதிக்க முடியுது. அதனால் அவங்க அந்த பக்கம் புதர் இருந்தால் கூட எகிரி குதிச்சிடுறாங்க. கொஞ்சம் ஒரு கம்பி வேலி கொஞ்சம் ஒரு 3 அடிக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் அவங்களால முடியாது. அதனால கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும். போன தடவைலாம் எங்கள் ஸ்கூலில் வந்து தமிழ்நாடு லெவலில் SOELனு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் ஆஃப் லா எக்ஸலன்ஸ். அதில் வந்து ஒரே ஒரு எஸ்டி பிள்ளைக்கு தான் சீட்டு உண்டு, ஒரே ஒரு பர்சன்டேஜ். அது எங்கள் ஸ்கூல் பிள்ளை தான் வாங்கியிருக்குது. நிறையா ட்ரைபல் ஸ்கூல் 35 ட்ரைபல் ஸ்கூல் இருக்குது. அதில் இந்த 600 மலை பிள்ளை தான் வந்து அதில் செலக்ட் ஆகி 560 மார்க் 600க்கு எடுத்து அந்த பிள்ளை அங்கே செலக்ட் ஆகி படிச்சுட்டு இருக்கா. இப்போ செகண்ட் கவுன்சிலிங்கில் இன்னொரு பிள்ளையும் அங்கே அதே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் லா தரமணியில் சென்னையில் இருக்குது. அதே மாதிரி 3 பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சீட் கிடைக்கிறதே கஷ்டம், படிக்கிறாங்க. போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையே ஆமாம், அப்படி நம்ம போகிறதுக்காக தான் அந்த அடிப்படை
காரியம் நம்ம தேவைப்படுது. அதில் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சுனாலே எல்லாமே போய் வந்துடும், டெவலப் ஆயிரும். அந்த இதுக்கு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி கொண்டு போகணும். அதான் வேற 10th 12th ஃபுல் பர்சன்டேஜ் இல்லை மேம் இப்போ உங்கள் ஸ்கூல்? ஆமாம், இப்போ வந்து 100%. அப்போ வந்து அரியர் இல்லாமல் எங்கள் பள்ளி இருக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. டாக்டர் அண்ணாதுரை பற்றி சொன்னீங்கல்ல மேம், எங்கள் டைரக்டர் வந்து எஸ்டி பீப்புளுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே பாடுபடுறாரு. அவர் வந்து ஒரு தகப்பனுக்கு மேலே, ஒரு 1000 தகப்பனுக்கு மேலேன்னு சொல்லலாம். அவர் வந்து கீழே இறங்கி வந்து என்ன பேஸ் லைனில் என்ன பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம், ஸ்டாஃப் இல்லையா, ஸ்டாஃப் போடலான்னு சொல்லிட்டு வேக்கண்ட் பூரா ஃபில்லப் பண்ணார். பிள்ளைங்க தங்கி படிக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உடனே எங்கள் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொபைல் பாத்ரூம் கொண்டு வந்து இறக்குனாங்க. உடனே பிள்ளைங்க எப்படியாவது தங்கி படிக்கணும், டீச்சர்ஸ் தங்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. வந்திருக்காரு. படிக்கிற பசங்க எல்லாருமே முக்கால்வாசி காலேஜ் போயிடுறாங்க இப்போ. இப்போ எல்லாமே நாங்கள் வந்து 100% காலேஜ் போகிறத ஷூர் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது 1-2 மிஸ் ஆகிறது வாய்ப்பு தானுங்களே, அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அது வந்து நம்ம இதாகுது. பேரண்ட்ஸுக்குமே இப்போ அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடத்தி இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னால் உள்ளதுக்கும் இப்போ ஒரு 3 இயர்ஸாக உள்ளதுக்கும் பயங்கரமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு டிஎன்எஃப் கண்டிப்பாக இது அடிப்படை. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஹீரோஸ் தான் முன்னால் தெரிவாங்க, பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பேர் பின்னால் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி டிஎன்எஃப் எங்களுக்கு பின்னால் இருந்து பேசிக்காக எங்களை பின்னால் முன்னேறதுக்கு டிஎன்எஃப் ரொம்ப ஒரு உதவியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் முன்னேறும். இது ப்ராசஸிங் தான். ஃபியூ இயர்ஸில் வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம பெரிய டெவலப்மெண்ட் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சார். சதீஷ் எப்படி இருக்கீங்க சதீஷ்? நல்லா இருக்குங்க சார். ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக இருக்கீங்க டிஎன்எஃப்? நீங்கள் சார் இங்கே டிஎன்எஃப் ஸ்டார்ட் பண்ணது இருந்துகிட்ருக்கேன் சார். பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 இங்கே டிஎன்எஃப் ஸ்டார்ட். 24? ஆமாம் சார், 24. 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் சார். நான் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தேன். ஓகே. இந்த டிஎன்எஃப் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக, எனக்கு வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. இது இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து லெவல் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் சார். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் போட்டுருக்கோம் சார், கொடுத்துருக்கோம். நம்ம 2 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. அதே மாதிரி எக்ஸ்போசர் விசிட் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் சார். எங்கே போயிருக்கீங்க? ஏவிஎஸ் காலேஜ் சார், சேலம். சேலம் ஏவிஎஸ் காலேஜ். இங்கேருந்து? ஆமாம் சார். ஓகே. என்னென்ன கிளாஸ் பசங்களுக்கு கூட்டு போனீங்க சார்? +2 சார். +2 அடுத்து ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்கலாம்ன்ற நோக்கத்துக்காக +2 பசங்க கூட்டிகிட்டு போயிருக்கோம் சார். ஓகே ஓகே. நம்ம இது டிஎன்எஃப் மூலமாக கூட்டிட்டு போயிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுத்துருக்கோம் சார், 6 எல்லாத்துக்குமே. அடுத்து யூனிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நம்ம டிஎன்எஃப் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட். எங்கள் ஸ்கூல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் டிஎன்எஃப் சவுத் ஃப்ளோரிடாவுக்கு என்னோட நன்றி சார். டிஎன்எஃப் சவுத் ஃப்ளோரிடா தான் இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் உங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தானே? இல்லை சார், நான் வந்து நேட்டிங் பார்த்தீங்கன்னா நெய்யமலை. நெய்யமலை அது எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 30 கிலோமீட்டர் வரும். அப்போ போயிட்டு வரீங்களா? ஆமாம் சார். தினைக்கும் வரீங்களா? போயிட்டு 30 கிலோமீட்டர் போயிட்டு சார். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்களா? நான் ஒருத்தர் தான் சார், டிஎன்எஃப். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சதீஷ், சந்திச்சது மகிழ்ச்சி. ஐயா வணக்கம், உங்கள் பேர்? சார் வணக்கம், என் பேர் பழனிசாமிங்க. நாங்கள் சமையலர். நாங்கள் வந்து பசங்களுக்கு தரமான சாப்பாடு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம சத்து மாவு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுக்குறோம். மதியம் 11 மணிக்கு கொடுக்குறோம். 6 to 8 வரைக்கும் யார் வந்தாலும் சாப்பிட்றாங்க. ஆனால் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகே ஓகே.